ஸ்கூட்டரில் சென்ற பெண்ணிடம் தாலிக்கொடியை பறித்துக் கொண்டு தப்பிய மேலும் 2 வழிப்பறி கொள்ளையரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அந்தியூர் அருகே உள்ள காளிப்பட்டியைச் சேர்ந்த ரவிச்சந்திரனின் மனைவி பிரேமலதா குருவரெட்டியூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கண் மருத்துவ உதவியாளராக வேலை செய்து வருகிறார். பிரேமலதா வேலை முடிந்து குருவரெட்டியூர் வெள்ளித்திருப்பூர் சாலையில் ஸ்கூட்டரில் சென்றபோது 2 பைக்கில் வந்த 4 வழிப்பறி கொள்ளையர்கள் பிரேமலதாவை வழிமறித்து அவரிடம் இருந்த 5.5 சவரன் தாலிக்கொடியை பறித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பினர். இது குறித்து தகவல் அறிந்த வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய போலீசார் வழிப்பறியில் ஈடுபட்ட அந்தியூர் அருகே உள்ள ஊவாரெட்டியூரைச் சேர்ந்த மோகனசாமி மகன் கார்த்திகேயன் மற்றும் குருவரெட்டியூர் செல்வகணபதி நகரைச் சேர்ந்த விஸ்வநாதன் மகன் ஜெகதீஷ்குமார் ஆகியோரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரிடமும் நடத்தப்பட்ட விசாரணையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் வழிப்பறி வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகளான தூத்துக்குடி மாவட்டம் சிவகலை மாங்குட்டாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த முப்பிலி மாடன் மகன் ராஜ் என்கிற பாண்டி, ராயவேலூர் பெரிய அல்லாபுரத்தைச் சேர்ந்த காளியப்பன் மகன் பிரசன்னா என்கிற குமரன் ஆகியோரை ராயவேலூரில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வழிப்பறி வழக்கில் தொடர்புடைய 4 பேர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.